நகை திருடிய வழக்கில் தாவேக பெண் நிர்வாகி கைதா. ஆன்லைனில் உலா வந்த ஃபேக் நியூஸ் ப்ரூஃபுடன் நிரூபித்த விர்ச்சுவல் வாரியர்ஸ். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழவிலை பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார் நாகர்கோவில் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக உள்ளார். இதேபோல் விலவங்கோடு அடுத்த செருவலூர் பகுதியைச் சேர்ந்தவர் அர்ஷிதா டிப்னி திண்டிவனத்தில் உள்ள சட்ட கல்லூரியில் படித்து வருகிறார். மேல்புறம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட புலியூர் சாலை ஊராட்சி தமிழக வெற்றி கழகத்தின் இணை செயலாளர் பொறுப்பில் உள்ளார். பயிற்சிக்காக நாகர்கோவில் நீதிமன்றத்துக்கு வரும்போது விஜயகுமாருக்கு அறிமுகமாகியுள்ளார். பின்னர் இருவரும் நண்பர்களாக பழகி வந்த நிலையில் கடந்த மாதம் 12ஆம் தேதி அன்று விஜயகுமார் வீட்டிற்கு அர்ஷிதா சென்றுள்ளார். பின்னர் அர்ஷிதா பாத்ரூம் சென்றுள்ளார். அந்த சமயத்தில் விஜயகுமார் வீட்டுக்கு வெளியே தனது நண்பருடன் பேசிக் கொண்டிருக்க 10 நிமிடம் கழித்து அர்ஷிதா சென்று விட்டார். அதன் பின்னர் விஜயகுமார் தாயார் அறையில் இருந்த 11.25 பவுன் தங்க நகைகளை காணவில்லை. இது குறித்து ராஜாக்கமங்கலம் போலீசில் விஜயகுமார் புகார் அளித்தார். இது தொடர்பாக தீவிர விசாரணையில் அர்ஷிதா தான் நகைகளை திருடியது என தெரிய வந்துள்ளது. இதையடுத்து நேற்று அர்ஷிதா டிப்னியை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டது தாவேக நிர்வாகி இல்லை என கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட தரப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் சில ஊடகங்களில் தமிழக வெற்றி கழகம் ஒன்றிய இணை செயலாளர் அர்ஷிதா நகை திருட்டு வழக்கில் கைது என செய்தி வெளியாகியுள்ளது. இந்த செய்தியில் இடம்பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகம் ஒன்றிய இணை செயலாளர் அர்ஷிதா என்ற தகவல் முற்றிலும் தவறானது என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். அர்ஷிதா என்பவர் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இவருக்கு எந்த பதவியும் வழங்கப்படவில்லை. எனவே கட்சி பெயருடன் தொடர்பு படுத்தி வெளியிடப்பட்ட செய்தி அடிப்படை ஆதாரமற்றது. இத்தகைய தவறான செய்திகள் கட்சிக்கும் தலைமைக்கும் தேவையற்ற களங்கத்தை ஏற்படுத்துகின்றன. அரசியல் நோக்கத்திற்காக கட்சி பெயரை பயன்படுத்துவதை கண்டிக்கிறோம். உண்மையை மதித்து செயல்படுவது ஊடகங்களின் பொறுப்பு என்பதையும் நினைவுபடுத்துகிறோம். இதுபோன்று தமிழக வெற்றி கழக கட்சியின் பெயரை தவறாக இணைத்து செய்திகள் வெளியிட வேண்டாம் என்று இந்த அறிவிப்பு வாயிலாக அறிவுறுத்துகிறோம். தாவேக ஒன்றிய இணை செயலாளர் அர்ஷிதா என்று குறிப்பிடப்பட்டுள்ள இச்செய்தி முற்றிலும் தவறானது என்பதற்கு இந்த அறிவிப்பு வாயிலாக தமிழக வெற்றி கழகம் மறுப்பினை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறப்பட்டுள்ளது. மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா? யாருக்கு எதிரான கேக்குறீங்க? வேற யாரு? மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே 3வது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கிறீங்க. இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம். நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா, இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா?